மனித உருவில் இருக்கும் இக்ஷாதாரி நாகங்கள் இன்னும் உயிர் வாழக்கூடிய முருகன் கோவில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பல அதிசய மர்மங்களை தன்னுள் உள்ளடக்கிய இந்த முருகன் கோவிலுக்கு போகும்போது 7 ஜென்மங்கள்ல ஒரு ஜென்மமே நம்மளுக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போகர் பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய நவ பாசான சிலையை செய்யறதுக்கு எடுக்கப்பட்ட மூலிகை அனைத்தும் இந்த மலையில இருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. உலகிலேயே சிவபெருமான் தவம் செய்த குகை இருக்கக்கூடியதும் இதே சுருளி வேலப்பர் கோவில்ல தான். இந்த குகைக்குள்ள யாருமே போக முடியாது அப்படின்னும் இந்த குகையை இக்ஷாதாரி நாகங்கள் காவல் காத்துட்டு இருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சித்தர்கள், தேவர்கள், அசுரர்கள் எல்லாருமே சிவனை நோக்கி தவம் செய்த இடம் இந்த சுருளிமலை அப்படின்னு சொல்லப்படுது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிறுவன் ஒரு விளக்கோட இந்த குகைக்குள்ள போனதாகவும் அங்க ஒரு பெரிய தாடியோட திருநீர் உடல் முழுவதும் திருநீர் அணிந்து ஒரு மனிதர் இருந்தாரு அப்படின்னும் அதனை அடுத்து ஒரு நடன மேடை இருந்ததாகவும் அதற்கப்புறம் அந்த குகையில ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னும் அந்த விஷயத்த நான் வெளியே சொன்னா என்னோட உயிரே போயிடும் அப்படின்னும் அந்த பையன் சொன்னதா சொல்லப்படுது. அது என்ன விஷயம் அப்படின்றது இன்னுமே யாருக்குமே தெரியல. இப்படி பல அற்புதங்களையும் திகிலூட்டும் சம்பவங்களையும் தனக்குள் கொண்டுள்ள இந்த அற்புதமான கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தேனி மாவட்டம் சுருளிமலை சுருளி வேலப்பர் கோவில். இங்க பார்க்கக்கூடிய இடங்கள் இன்னுமே நிறைய இருக்கு. 72 அடியில இருக்கக்கூடிய கோடி லிங்கேஸ்வரா திருக்கோவில். மேலே போனீங்க அப்படின்னா கைலாசநாதர் திருக்கோவில், சிவன் தவம் செய்த இடம், பார்வதி தவம் செய்த இடம், இக்ஷாதாரி நாகங்கள் இருக்கக்கூடிய குகை அப்படின்னு இன்னுமே பல அற்புதங்கள் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த சுருளிமலை சுருளி வேலப்பர் கோவில்.